நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் பாலு. இப்போ நம்ம மேச, ரிஷபம்னு இந்த ராசிகளை பற்றி சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? இன்னைக்கு கன்னி ராசியை பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம். இந்த வருஷ பலன்களையும் பார்க்கலாம். முழுமையாக பார்த்து அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ கன்னி ராசியினோட ஒரு உருவம் கன்னிப்பெண். கன்னிப்பெண்ணா மாதிரி ஒரு சிம்பல் வச்சிருப்பாங்க. கன்னிப்பெண்கள் எப்பவுமே தங்களை அழகாக, இளமையாக, கவர்ச்சியாக காட்டிக்கொள்ளவே விரும்புவார்கள். அதே மாதிரி கன்னி ராசிகர்கள் தங்களை அழகாக, கவர்ச்சியாக, இளமையாக வைத்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். கன்னிப்பெண்கள் எப்போதுமே ஆடிப்பாடி மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதனால்தான் கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். அது அடிப்படை தத்துவம். ஓகே, இப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பலன்கள் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சனி 6ஆம் இடத்துல இருப்பது நல்ல அமைப்பு. அப்போ இவங்களுக்கு தொழிலில் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. நோய்கள் விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். எதிர்பாராத வகையில் பணவரவு ஜாஸ்தி வரப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். ஸ்பெக்குலேஷனில் ஓரளவு லாபம் தான் வந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. ஆடை அதிகாரங்கள், துணிமணிகள், நகை நட்டுன்னு வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஓரளவு நல்ல பலன்களையே சனி பகவான் அருள்கிறார். அதே மாதிரி குருங்கிறவரும் கூட 9ஆம் இடத்துல இருந்து நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெற அருள் புரிகிறார். பிரயாணங்களினால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உருவாகலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிறைவேறும். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கின்றது. சமூகத்தில் புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். கவலைகள் அகன்று விடுகிறது. அப்போ சனி பகவான், குரு பகவான் 2 பேருமே உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நேரத்தை அருள்கிறார். கேது பகவான் இருக்கிறார் இல்லையா? அவர் மூலம் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு சூழ்நிலை தான் உருவாகிறது. எதாக இருந்தாலும் ஸ்வீட்டாக இருந்தால் கூட ஸ்வீட்டே சாப்பிட்டு இருக்க முடியாது இல்லையா? அது சேம் தியரி தான். எல்லா கிரகமுமே நல்லா படுத்தா அப்புறம் நம்ம கடவுளுக்கு ஈக்குவலாகிடும் இல்லையா? அதனால நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுகிறது. குடும்பத்தில் ஒருத்தர் யாராவது உடல்நிலை பாதிக்கலாம், அல்லது சிறு விபத்து நடைபெறலாம். இதிலிருந்து தப்பிக்க 7 வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். கொள்ளு இருக்குது இல்லையா, ஹார்ட்ஸ்கிராம், அதை ஊற வச்சோ வேக வைத்தோ பசுமாட்டுக்கு கொடுத்து வாருங்கள். அப்போ அந்த கேது பகவானோட கெடுதல் பலன்கள்லாம் வராமல் நம்ம தடுத்து விடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நடைபெறுகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிறது. இப்போ செப்டம்பர் 17 அக்டோபர் 17 வரைக்கும் புரட்டாசி மாதம்னு சொல்லுவாங்க இந்த வருஷத்தில். அந்த பீரியடில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. அனாவசியமான கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். உடலில் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நோய்கள், உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது. அப்போ இளநீர், மோர், முள்ளங்கி, அந்த மாதிரி தக்காளி, குளிர்ச்சியான பதார்த்தங்களை அதிகம் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். ஐப்பசியிலிருந்து, அதாவது ஐப்பசி மாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அக்டோபர் 18 நவம்பர் 15 வரை அந்த நேரத்தில் எப்படின்னா, ஐப்பசி மாதம் நம்பி இருக்கிறீங்களே, யாரை நம்பி இருக்கிறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றி விடக்கூடும். முழுமையாக யாரையும் நம்ப வேண்டாம். பேச்சை சிரித்த முகத்தோடு பேசினால் பிரச்சனையே கிடையாது. சிடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு பேச வேண்டாம். அதே மாதிரி ஆர்கியூமெண்ட் செய்வதை மேக்சிமம் தவிர்த்து விடுங்கள். பணத்தை ஒவ்வொரு பைசாமையும் எண்ணி யோசித்து செலவிடுங்கள். நவம்பர் 16 டிசம்பர் 15 வரைக்கும் கார்த்திகை மாதம்னு சொல்கிறாங்க. அந்த மாதத்தில் கணவன் மனைவி உறவு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உத்தியோகத்தில் நல்ல ப்ராக்ரஸ், நல்ல முன்னேற்றம் தெரிகிறது.
பணவரவு கூட நன்றாகவே இருக்கிறது. டிசம்பர் 16 ஜனவரி 13 வரைக்கும் மார்கழி மாத காலத்தில் செலவுகள் அதிகமாகின்றன. ஆனால் அதை சமாளிக்கும் விதமாக பணவரவு கூட ஏற்படுகிறது. வெளிநாட்டு வாய்ப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், உபயோகித்துக் கொள்ளுங்கள். அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மனைவி மக்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கிறார்கள். இப்போ ராசி பலன் சொல்லும்போது பெண்களை பற்றி அந்த ராசியில் உள்ள பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு அவுட்லைன் சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா பெண் வாசகர்கள் கம்மியாக இருக்கிறாங்க, என் இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால இப்போ கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் அவங்க சந்தோஷமாக இருப்பார்கள். முகம் மலர்ச்சியோடு இருக்கும், மலர்ந்து இருக்கும். அகமும் முகமும் ஒளிமயமாக ஒளிமிக்கவராக இருப்பார்கள். அடக்கம், மரியாதை உள்ளவர். மற்றவர்கள் பயப்படும்படியாகவோ தான் கொண்ட முடிவே சரி எண்ணி ஆர்கியூமெண்ட் பண்ணுறவளாவோ பிடிவாதம் பிடிப்பவராக இருக்க மாட்டார்கள். அப்போ கன்னியா ராசியில் பிறந்த பெண்கள் ஓரளவு அதிகமான நல்ல குணங்களை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இவங்களுக்கு நன்றி விசுவாசமுடைய ஊழியர்கள், வேலைக்காரங்க, அவங்க கீழே உள்ள சர்வன்ட்ஸ் கிடைப்பார்கள். என்ன காரணம்னா வேலைக்காரங்க கிட்ட கூட இவங்க ரொம்ப அன்போடு நடந்து கொள்வதுதான். அதனால் நன்றி விசுவாசம் உள்ள ஊழியர்கள் இவர்களுக்கு அமைவார்கள். புரித பணிகளில் ஈடுபடுவார்கள். ஐஸ்வர்யம் அடைவார்கள். எது நியாயமோ அதைத்தான் பண்ணுவாங்க. மனசாட்சிக்கு புறம்பா நடந்துக்கிட மாட்டாங்க. யாரிடம் எப்படி நடந்து கொள்வது என்பதை அப்படியே நடந்து கொள்வார்கள். பொறுமையின் பூசணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தூய்மையும் கற்பு நெறியும் நிறைந்தவர்கள் கன்னிராசியில் பிறந்த பெண்கள். நண்பர்களே, அன்பர்களே, நாளை இன்னொரு நிகழ்ச்சியில் துளாராசியை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பால்.